ஒரு கிருபை என்ன செய்யும் என்று சொன்னால் கவனியங்கள். இந்த கிருபை என்ன செய்யும் என்றால், நிறைய பேர் சொல்றாங்க கிருபை வீடு தரும், கார் தரும், பங்களா தரும். உங்களை சுத்திகரிக்கும், உங்கள் வாழ்க்கையை சுத்திகரிக்கும். உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் தேவையில்லையோ அதை எல்லாவற்றையும் சுட்டெரித்து போடும். அதான் தேவ கிருபை. கிருபை தாழ்மையை தரும், பெருமை தராது. இந்த வார்த்தையை நான் படித்தது கேளுங்கள். அந்த வார்த்தையிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினால் இருக்கிறேன். அவர் எனக்கு அருளின கிருபை விருதாவா இருக்கவில்லை. அவர் எல்லாரிலும் நான் அதிகமாக பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல, என்னோடு இருக்கிற தேவ கிருபை அப்படி செய்தது. அப்படியா? தேவ கிருபை என்னைக்குமே தாழ்மையை தரும். உங்கள் வாழ்க்கையிலே தேவையில்லாத எல்லாவற்றையும் சுட்டெரிக்கும். இரண்டாவது, கிருபை உங்களை உடுத்துவிக்கும். கவனிங்கள், நம்ம எல்லாருமே பலவீனமான பாத்திரங்கள் தான். There are so many defects in our life. Deformation. இந்த கிருபை என்ன செய்து என்றால், நம்முடைய குறைகளை மாற்றுகிறது, நம்முடைய குறைகளை சுட்டி காட்டுகிறது, நம்முடைய இயலாமைகளையும் சுட்டி காட்டுகிறது. அதான் கிருபை செய்கிற காரியம். திரும்ப சொல்லுகிறேன், நிறைய செய்தி கேட்டிருக்கலாம் கிருபை பற்றி. கிருபை என்னவெல்லாம் செய்யும்? It gives a beautiful garment. உங்களுக்கு கிருபை உங்களை அழகுபடுத்துகிறது. அன்பு தேவ பிள்ளையே, இன்றைக்கு அதாவது நீங்கள் தேவனால் பயன்படுத்தப்பட வேண்டுமானால், உலகத்தை கலக்க இங்கேயும் வந்திருக்கிறார்கள். அப்படியானால் அந்த உலகத்தை கலக்க வேண்டுமானால், இட்ஸ் நாட் மேன் பவர், இட்ஸ் நாட் மணி பவர், இட்ஸ் நாட் மசில் பவர். தேவ கிருபை. அடிக்கிறது வார்த்தை போல் சொல்லுகிறார், நான் இருக்கிறது தேவ கிருபை இருக்கு. நீ சொல்லலாம், ஆனால் அதை குறித்து சரியான ஒரு சிந்தை, அதை குறித்து சரியான ஒரு தெளிவு, அதை குறித்து சரியான ஒரு வெளிச்சம், நான் இருக்கிற தேவ கிருபையினால் எத்தனை பேர் சொல்ல முடியும்? மூணு சில கிருபை என்ன செய்யும்? கிருபை உன்னை அழகுபடுத்தும். உன்னை சொன்னேன், கிருபை உன்னை வாழ்க்கையில தேவையற்ற காரியங்கள் சுத்தி ரெஃப்ரெஷ். இரண்டாவது, உன்னை அழகுபடுத்தும். மூன்றாவது, அன்பானுள்ளே, கிருபை ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையின் போராட்டங்களை, வாழ்க்கையின் பாடுகளை, வாழ்க்கையின் சவால்களை சந்திக்க உங்களை பலப்படுத்துகிறது. புரியும்? கிருபை பாடுகளை சந்திக்க பலன், கிருபை ஊழியம் செய்ய பலன், கிருபை அன்பானுள்ளே ஆத்துமாக்கள் மேல் பாரப்படுகிற ஒரு பலன். ஆங்கிலத்தில் திரையில் பாருங்கள், டு சஃபர் ஃபார் கிரைஸ்ட். அவருக்காய் பாடுபட, அவரோடு கூட பாடுபட. இரண்டாவது, டு சர்வ் ஃபார் கிரைஸ்ட், அவருக்கு ஊழியம் செய்ய. மூன்றாவது, சிம்பத்தைஸ், ஜனங்கள் மேல் அந்த பாரம். எனவேதான் பவுல் சொல்லுகிறார், நான் இருக்கிறது தேவ கிருபையினால் இருக்கிறேன். அல்ல அடிக்கடியா சொல்லுகிறார், நான் அல்ல, அவரே. நான் நட்டேன், அப்பொழுது நீர் பாய்ச்சினான், தேவனை விளைச் செய்கிறவர். இந்த எல்லாருமே நான்